வணக்கம். வெல்கம் டு காஞ்சிபுரம் SM Silks வழங்கும் மைத்ரீம் பஜத. இசையை ரசிக்கலாம் जननी पृथ्वी कामदुःखास्ते जनको देवः सकल दयालु काम्यदत्त दयद्रो जनद श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां. நேயர்களே வணக்கம். வெல்கம் டு மைத்ரீம் பஜத. இசையை ரசிக்கலாம் வாருங்கள். मैत्रीं भजत अखिलक जेति. மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில இந்த இசை பயணத்துல ஒவ்வொரு வாரமும் எங்க கூடயே வந்துட்டு இருக்கிற உங்க எல்லா ரசிகர்களுக்கும் இன்னைக்கு கிடைப்பதற்கு அரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போறது. ஏன்னா இன்னைக்கு மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில நாங்க உங்களை காஞ்சிபுரத்துக்கு கூட்டிட்டு போறோம். இதோ மைத்ரீம் பஜத நிகழ்ச்சிக்காக காஞ்சி பெரியவா திரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆற்றியிருக்கும் அருளுரை. மைத்ரீம் பஜத என்று நம்முடைய பெரியவர்களாலேயே சந்திரசேகர சரஸ்வதி மகாராஜ் நம்முடைய குருநாதர் இருந்தாலே அவரால் சொல்லப்பட்டது இந்த பாட்டு. அந்த காலத்தில் சத்ருபாவம் இருக்கக்கூடாது, எல்லார்ட்டையும் அன்போடையும் ஆசையோடையும் பிரியத்தோடையும் இருக்க வேண்டும் இருக்கா மைத்ரீம் பஜத என்று தொடங்கினார்கள். மைத்ரீம் பஜத. அப்படி எல்லோருடையும் சத்ருபாவம் இல்லாமல் இருந்து விட்டோமானால் அடுத்தவனை பார்த்து சத்ருங்கிற ரெண்டுமே நமக்கு வராது. அதனால் சண்டை போடணும் கிண்டை போடணும் எண்ணங்கள்லாம் வராது. மைத்ரீம் பஜத அகிலகிரு ஜெயத்ரீம். உலகம் முழுக்கும் அன்பும் ஆசையும் பிரேமையும் இருந்துவிட்டதுனால் எல்லாரையும் ஜெயிச்ச மாதிரி ஆகிடலாம். நம்ம உலகம் முழுமே நம்ம கையில் வந்துடும். அடுத்த நாட்டை ஆக்கிரமிக்கணும், அடுத்த ஜனங்களை உபதிரப்படுத்தணும், இந்த எண்ணங்களாமே வரவே வராது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும். மைத்ரீம் பஜத அகிலகிரு ஜெயத்ரீம். ஆத்மவதேவ பரானபி பஷ்யதா. ஆத்மா எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்குது. ஆகையினால என்ன பண்ணணும்? யுத்தம் தெஜதா தெஜத வதேவ பரேஷு அக்கிரமம் ஆக்கிரமணம். அதே மாதிரி அடுத்த நாட்டை போய் பிடிக்கணும்னு சொல்லி நியாயமாக பிடிக்க வேண்டியது ராஜாக்களுடைய ஒரு கடமை. அரசர்களுடைய அந்த காலத்தில் நீதிகள் கடமை என்னென்னா, ஒரு நாட்டையும் தன் வசப்படுத்தி கொண்டு அதையும் ஆளணும், தர்மராஜ்யம் வரணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு தர்மராஜ்யம் வரணும், கெட்ட ராஜ்யம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவளுக்கு சொதர்மமாகவே சொன்னான். ஆனால் அக்கிரமம் ஆக்கிரமம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஜனனி பிருத்திவி. இந்த உலகம் முழுதும் ஒரே பிருத்திவி முழுக்க தாயார் தான். ஜனனி ஜென்மபூமிஷ்ட ஸ்வர்காதபி கரீயசி. அதனால் உலகம் முழுதே நம்ம தாயார் மாதிரி தான் இதெல்லாம். ஜனனி பிருத்திவி காமதுகாஸ்தே. நம்ம விரும்பியதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த பூமி. ஜனகோ தேவகா சகல தயாளுகு. நமக்கு யார் தகப்பனார்னா ஈஸ்வரன் தான் தகப்பனார், பகவான் தான் தகப்பனார். அவர் சகல தயாளுவாக இருக்கார். அதனால தான் இத்தனை நம்மளாம் பழிச்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா முடியவே முடியாது. தாமித தத்வம் தயத்வம் ஜனதாயாக. மக்களிடத்துலேயே நமக்கு என்ன வரணும்னா பொறுமைசாலி, பொறுமைத்தனம் வரணும். தாமித தத்வம் தயத்வம் ஜனதாயாக. அந்த பொறுமையை கொடுத்து நல்வழி பாதைக்கு ஐஸ்வர புத்தியும் கொடுக்கணும். தாமித தத்வம் தயத்வம் ஜனதாயாக ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம். இந்த மாதிரி மனுஷ வாழ்க்கையில் நம்மெல்லாம் இருந்தோமானால் அது உலகம் முழுக்க அமைதி, சாந்தி, சந்தோஷத்தையும் கொடுக்கும். நாளை பிப்ரவரி 21 திருப்பந்தூர்த்தியில நாராயண தீர்த்தர் ஆராதனை நடக்க போறது. அதையொட்டி இன்னைக்கு மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியை ஒரு அழகான நாராயண தீர்த்தர் தரங்கத்தோட தொடங்குவோம். ஏகி மூதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண. ஏகி மூதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண. ஏகி மூதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண. மா பாகி கோபால பால கிருஷ்ண கிருஷ்ண. மா பாகி கோபால பால கிருஷ்ண கிருஷ்ண.
कृष्ण कृष्ण श्रीमन्नारायण तीर्थ वरद कृष्ण कृष्ण तीर्थ वरद कृष्ण 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 मैत्रीं भजत अखिल कृचेत्री मैत्रीं भजत अखिल कृचेत्री கடந்த 2 வாரங்களாக மைத்ரீம் பஜிதா நிகழ்ச்சியில நடந்த தியாகராஜ ஆராதனையில தியாகராஜ சுவாமியோட பஞ்சரத்ன கிருதிகளை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சிகள் பத்தி நீங்க எங்களுக்கு எழுதி இருக்கிற கருத்து என்னன்னா, மைத்ரீம் பஜிதா நிகழ்ச்சியோட யூஷுவல் ஃபார்மேட் படி ஒவ்வொரு பஞ்சரத்ன கிருதிக்கும் ஒரு விவரமான விளக்க உரை இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால உங்களோட விருப்பத்துக்கு இடங்க இந்த வாரத்து மைத்ரீம் பஜிதா நிகழ்ச்சியில பஞ்சரத்ன கிருதிகளுக்கு மூத்த வித்வான் திரு பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விவரமான விளக்க உரை ஆற்றப் போகின்றார். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ தியாகராஜ பரபிரம்மணே நமஹ. முதல்ல தியாகராஜ சுவாமிகள் முன்னாலே தியாகராஜர், அப்புறம் தியாகராஜ ஐயர், அப்புறம் தியாகராஜ சுவாமி, அப்புறம் தியாக பிரம்மம் அப்படிங்கிற 4 ஸ்டேஜஸை அவர் லைஃப்பில் அவருடைய பக்தியினால் வளர்ச்சி அடைஞ்சிருக்காருன்னு எங்கள் வாத்தியார் சொல்லுவார் அடிக்கடி. அவர் பல கீர்த்தனைகள் பல ராகங்களில் முன்னால் இருந்த பின்னால் வந்த அவர் காலத்தில் இருந்த எல்லா ராகங்களை பண்ணால் கூட கனராகம்னு சொல்லக்கூடிய நாட்டை, கௌளை, ஆரபி, வராளி, ஸ்ரீராகம் என்று பாரம்பரியமாக வந்திருக்கிற அந்த கனராகங்களில் 5 கிருதிகளை பண்ணியிருக்கார். இந்த கிருதிகளை பாடும்போது அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிண்டு பாடினால் இன்னும் விசேஷமாக ஈடுபாடோடு பாட முடியுங்கிறது எங்கள் பெரியவாருடைய அபிப்பிராயம். எங்களுடைய அபிப்பிராயமும் மற்ற மாணக்கர்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு பஞ்சரத்னத்தில் ஜெகதானந்த காரக அப்படிங்கிற அந்த கிருத்தியை பற்றி அதனுடைய அர்த்தங்களை பற்றி சொல்கிறதுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த நாமங்கள் 108 நாமங்களை எப்படி பகவானுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறோமோ அதே முறையில் 108 நாமங்களை வச்சு பகவானுக்கு கீர்த்தன ரூபமாக அர்ச்சனை பண்ணியிருக்கார் தியாக பிரம்மம். ராமனையே எல்லாத்துக்கும் மேலே பரபிரம்மமாகவே என்னை வர்ணிச்சிருக்கார். அது இதில் ஸ்தோத்திரமும் துஷ்ட நிகிரகமும் சுஷ்ட பரிபாலனமாக செய்யப்பட்டிருக்கிற கீர்த்தனை. சரிகமா பதனிசான்னு வரல, சரிகமா பனிசா சனி பம ரீசா அப்படி வந்திருக்குது. இது ஒரு விசேஷமாக ஒரு பிரயோகம். இது அடுத்ததாக வரக்கூடியது துடுகு கலங்கிறது கௌளை கீர்த்தனை. துடுகு கலனன் நேதோரன்னு நிறுத்திவிட்றா. கொடுகு ப்ரோச்சுரா அங்கே வரும்போது துடுகு கலனன் நேதோர கொடுகு ப்ரோச்சுரா அன்ட்டு அந்த வார்த்தையை கம்ப்ளீட்டாக எந்த ராஜா என்னை காப்பாற்ற போகிறான் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸு கம்ப்ளீட்டாக இருக்குது. பொதுவாக எந்திரத்துலேயும் போய் ஒரு ஜூ பு ஜூ சேத்தி இங்கே பண்ண ஒரு ஜூ பு ஜூ அங்கே போய் எடுத்துவா. ஜூன்னு எடுத்துக்கூடாது, ஓர ஜூப்பு ஜூ சேத்தி நியாயமா அப்படின்னு அடுத்தது. அதனால் அந்த வார்த்தைகளை தெரிஞ்சு முடிக்கும்போது துருகூகல நன்னே தோர கொடுகு ப்ரோச்சூர அப்படின்னு இந்த சென்டென்ஸ் முழுக்க முடித்தா தான் அது நல்லது. அந்த கீர்த்தனையில் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அத்தை தப்பான சமாச்சாரமும் அவர் ஒன்றும் செய்யலை, அப்படி செஞ்சவாளுக்கும் கூட அந்த பாபம் போகிறதுக்காக ஆண்டவனை எப்படி பகவான்கிட்ட எப்படி பிரார்த்திக்கிறதுங்கிறதான அந்த அபிப்பிராயத்தில் அவர் அந்த கீர்த்தனை பண்ணியிருப்பாரோன்னு தோன்றுறது. ஏன்னா தன்னுடைய லைஃப்பெல்லாம் அப்படி வீணாக போயிடுத்துன்னு கடைசி கீர்த்தனை கடவுள் சொல்கிறார். சதுலக்கை கொன்னாళ్ళు ஆத்திக்கை சுதுலக்கை கொன்னாళ్ళు தன தனுலக்கை திருகி
அதை கொஞ்ச நாளைக்கு குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் இப்படி அனாவசியம் நான் லைஃப்பை வீணாக்கிவிட்டேன், ஒருத்தர்கிட்ட போய் நான் அப்படிலாம் பண்ணிவிட்டேன்னு அவர் சொல்கிறார். ஆனால் அவர் பண்ணலை. இப்படி பண்ணியிருந்தாலும் கூட இந்த பாவத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு இந்த கீர்த்தனையை பண்ணியிருக்கிறதாக எங்களுக்கு தோன்றது இருக்குது. அதுக்கு அடுத்த கீர்த்தனை சாதிஞ்சனேன்னு ஆரம்பி கீர்த்தனை. அது கிருஷ்ண பகவானை குறிக்கப்பட்டதான ராமன் கிருஷ்ணன் எல்லாமே ஒரே மகாவிஷ்ணு அவதாரமாக இருக்கிறதுனால கிருஷ்ணனை பிரதிபாத்தியமாக குறிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கோ என்று தோன்றுறது. அதனால் ஆரம்பி சாதிஞ்சனை நிந்தாஸ்துதி அப்படின்னு சொல்லக்கூடியதான அளவில் இது அமைஞ்சிருக்கிறது. போதிஞ்சன சன்மார்க்க வச்சனம் மூலம் பொங்கு சேசி தா பட்டின பட்டு என்கிறார். அவர் கீதோபதேசம் பண்ணினார். ஆனால் கீதோபதேசம் பண்ணும்படி அவர் நடக்கலை. எல்லாமே விளையாட்டுத்தனமாக தான் பண்ணினார் கிருஷ்ண பகவான். அதனால் இதெல்லாம் பொங்கு சேசி இதை பொய்யா பண்ணிவிட்டு நீ உன் காரியத்தை சாதிச்சுட்ட பற்றியா கிட்டக்கு வராமே அப்படின்னு யசோதை சொல்கிற மாதிரி இப்படி ஒரு கிருஷ்ணனுடைய விசேஷ லீலைகளை சொல்கிறதாக அந்த கீர்த்தனை அமைஞ்சிருக்கு. இந்த சாதிஞ்சனையில் கூட இன்னொரு விசேஷம் இருக்குது. ஒவ்வொரு பஞ்சரத்னமும் பல்லவியில் தான் எடுத்து சரணமாயே பாடப்படுறது. ஆனால் இந்த சாதிஞ்சனையில் சரணமாக இருக்கிற சமயானிக்கு பாடி அதுக்கப்புறம் அனுபந்தம் பாடி அது பண்ணி பல்லவி எழுத முடிகிறது. கனக நருச்சிராங்கிறது அடுத்த கீர்த்தனை. அது வராளி ராகத்தில் அமைஞ்சிருக்கு. அது அவனுடைய முகத்தோற்றத்தையும் அவனுடைய அழகையும் பார்ப்பதற்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த அந்த அர்த்தத்தில் அந்த கனகன ருச்சிரா அப்படின்னு பாடுறாரு. அது அதில் ஆறாறுலாம் இதுக்கு சாட்சியாக இருந்திருக்கா அப்படிங்கிறது ரெஸ்டே கொடுக்குறார். மகர்ஷிகள் அனுமான் சீத்தை எல்லாம் போட்டிருக்கான்ட்டு. அதில் ஒரு கீர்த்தனை கூட நல்லா விசேஷமாக லேக்கனா நின்று ஜுட்டு கொண்டாடுன்னு ஒரு கீர்த்தனையில் ஏதோ ஒரு விசேஷமாக ஒரு கவர்ச்சி இருக்கிறவா, அதனால தான் எல்லோரும் உன்னை சுற்றி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கீர்த்தனை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் குறிப்பிட முடியாத அளவில் இந்த சரணம் அமைஞ்சிருக்கு. பரமேஸ்வரன் கொண்டு இதை உன்னுடைய நாமாவை சொல்லி மோட்சத்தில் அடைஞ்சிருக்கான்னு சொல்லி இந்த காரணத்தை இந்த கீர்த்தனையில் கனகன ருச்சிராங்கிற கீர்த்தனை விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. வராளிங்க ராகமானது கொஞ்சம் கருணாரசம் நிறைஞ்சது. அதனால தான் கனகன ருச்சிராங்கும்போது உன்னை பார்க்க இன்பம்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த உணர்ந்து அந்த ரசத்துக்கு தகுந்தபடியாக வராளி ராகத்தை பொருத்தமாக போட்டிருக்காருன்னு தோன்றுறது. கடைசியாக இத்தனையெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணின மகான்கள் இருக்காளே எந்திரோ மகானுபாவலுன்ட்டு இந்த லாஸ்ட்டோட கீர்த்தனை. அவள் எப்படிலாம் இது எப்படி சொன்னானக்கே அந்தரிக்கு வந்தனமும் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். மானச வனச்சர வர சஞ்சாரமும் நிலிப்பி முக்தி மார்க்கமும் அப்படின்னு வருது. மனசுங்கிற இந்த குரங்கு இருக்கே இதனுடைய சஞ்சாரத்தை நிறுத்தி பிரம்மத்தை அடைஞ்ச மகான்கள் இருக்காள அவளுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு ஒரு சரணத்தை சொல்கிறேன். ஒவ்வொரு சரணத்துலேயும் ஒரு விசேஷம் இருக்குது. அதே மாதிரி நீ மேனு நாம வைபவம் உன்னுடைய அழகை சொல்கிறதுக்கு முடியவே முடியாது. ஒரு ராம நாமம் இருக்கே அது ரொம்ப விசேஷம். ராமா நீட பிரேம ரகித்துனுக்கு நாமருச்சி தெலுசுனான்னு கீர்த்தனை சொன்னார். நாம் அவனுடைய நேம் சொன்னாலே போகிறோம், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப இன்பமாக இருக்கும்னு சொல்லி ஒரு கீர்த்தனை. அதைத்தான் ராமநாம ரசிகுழு கைலாச சதனுடு சாட்சி அப்படிங்கிறார். ராமநாமத்தினாலே எப்படி சௌக்கியம் இருக்குங்கிறதே கைலாசத்தை வீடாக கொண்டிருக்கிற பரமேஸ்வருக்கு தான் தெரியும் அப்படின்னு அந்த சரணத்தை சொல்கிறார். அப்புறம் கடைசியாக பாகவத ராமாயண கீதாதிகள்லாம் இருக்கே இதெல்லாம் 6 சமயங்களையும் 30 கருத்துகளையும் எருகி தெரிஞ்சு பாவ ராகம் தாளம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிண்டு சௌக்கியமாக நீண்டூழி வாழ் பெற்று எல்லையற்ற ஆனந்தம் விளைவிக்க தியாகராஜனுக்கு ஆப்துலேனி வாழலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறார். இந்த ராகத்தில் இந்த ரத்தினத்தில் பரம்பரை அடியார்களின் புகழையெல்லாம் போய் சொல்கிறார். அவர் பெரிய மகானுடைய அந்த அட்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாள், அவள் எப்படி அடைஞ்சிருக்கா, மோட்சத்தை அடைஞ்சிருக்கா, அப்படிக்கு எப்படி இவள் காரணபூதமாக ராமன் இருந்திருக்கான் அப்படின்னு பரமாத்மா ஜீவாத்மாவுடைய ஐக்கியத்தை பற்றி சொல்லி அந்த பிரம்மானந்தத்தை அடைஞ்ச அந்த சரணத்தில் சொல்கிறாரு. கமல பவ சுகமோ அப்படிங்கிறார். கமல பவ சுகம்னு கமலன்னா தாமரை, அதிலே வரக்கூடியது பிரம்மா, சுகம்னா ஆனந்தம், கமல பவ சுகம்னா ஆனந்தம் பிரம்மானந்தத்தை அடைந்தவர்கள். அப்படிப்பட்ட மகான்களுக்கு என்னுடைய மோட்சத்தை நமஸ்காரத்தை சொல்கிறேன் அப்படின்னு கடைசியாக முடிக்கிறார். இந்த 5 கீர்த்தனைகளையும் விசேஷமாக ஒரு தெரிஞ்சுக்கிட்டு பாடினா நம்ம ருச்சியாகவும்
பகவான் தியாக பிரம்மத்துக்கு பாத்திரமாக ஆவோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். मैत्री भजक अखिल कृचेत्री मैत्री भजक अखिल कृचेत्री. இப்போ ஒரு அழகான தியாகராஜர் கிருத்திய கலைமாமணி டாக்டர் சுந்தரும் அவரோட டிசைபிள்ஸும் பாட போறாங்க. வாங்க பார்க்கலாம். பச்சவில் துணிகால பச்சவில் துணிகால பச்சவில் துணிகால பச்சவில் துணிகால பாலித சுரேந்திர हे रामचंद्र हेचरिकार हे सुगुण सन्द्र हेचरिकार हे रामचंद्र हेचरिकार हे सुगुण सन्द्र हेचरिकार चंद्र हेचरिकार हे सुगुण सन्द्र இசை பத்தி நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்பி இருக்கிற சில கேள்விகளுக்கு கலைமாமணி டாக்டர் சுந்தர் இப்போ பதிலளிக்க போறாரு. டாக்டர் கலைவாணி அப்படிங்கிறவங்க சென்னை அடையாறுல இருந்து எழுதியிருக்காங்க. ஸ்வரம் அப்படின்னு சொல்றோம், ஸ்வரஸ்தானம் அப்படின்னு சொல்றோம்.
இது ரெண்டும் ஒன்னே தானா இல்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. வித்தியாசம் இருக்கு. நல்ல கேள்வி அது. நானே சொல்றேன். நான் இது ஸ்வரங்கிறது அந்த ஷட்ஜ ரிஷப காந்தார மத்தியம பஞ்சம தைவத நிஷாத அப்படின்னு சப்த ஸ்வரங்கள் இருக்கு. ஸ்வரஸ்தானம்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், இந்த ஆதார ஷட்ஜம் அது பேஸ். இந்த மீதி இருக்கிற ஸ்வரங்கள் எல்லாமே தே கம் ஆஸ் ஃப்ரீக்வன்சிஸ். இந்த கீழே ஆக்டேவ்னு பேர், அது முதல்ல சொல்லணும். ஆக்டேவ்னா என்ன? ஆக்டேவ்னா 8 நோட்ஸ் இருக்கிறது. ஆக்ட்னா 8 இல்லையா? ஸோ த தியரி இஸ் எவ்ரி நோட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் 7 நோட்ஸ். அதாவது 8வது ஸ்வரம் வந்து இந்த முதல் நோட்டோடைய டபுள் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த என்டையர் ரேஞ்ச் கிட்டத்தட்ட நம்ம கலர்னு கூட பார்த்துக்கலாம். 7 கலர் இருக்கு இல்லையா, விப்கியார், அந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரமில் 7 ஸ்வரங்கள் இருக்கு. இந்த இதனுடைய டபுள் த ஃப்ரீக்வன்சி சா மேல் சான்னு சொல்லலாம். ஆக்சுவலி இட் இஸ் டபுள் தி ஃப்ரீக்வன்சி. இந்த கீழ் சாலேருந்து அந்த மேல் 8வது ஸ்வரம் வரைக்கும் ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவோம். நடுவில் இருக்கிற 7 ஸ்வரங்கள் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் யூனிவர்சல். ஏன்னா வெஸ்டர்ன் ஸ்கேல்லையும் 7 ஸ்வரங்கள் இருக்குது. டோ ரே மீ ஃபா சோ லா டி. அந்த டீக்கு அப்புறம் திருப்பியும் டோ அப்படின்னு அந்த 8வது ஸ்வரம் ரிப்பீட் ஆகும். ஸோ 8 ஸ்வரங்கள் 7 ஸ்வரங்கள்ங்கிறது யூனிவர்சல். அந்த ஸ்வரம் வந்து எந்த ஃப்ரீக்வன்சி போய் உக்காந்துக்கிறது அதுதான் ஸ்வரஸ்தானம். இப்போ இந்த என்டையர் ஆக்டேவ், இந்த என்டையர் ஸ்பேஸ் ஆர் தட் என்டையர் ஸ்பெக்ட்ரம், அதை வந்து வேற வேற ஸ்தானங்களாக டிவைட் பண்ணி இருக்கு. இதில் 2 ஸ்வரங்கள் தான் அச்சல ஸ்வரங்கள். சா அப்புறம் பா பா ஷட்ஜம் பஞ்சமம். இது 2 அச்சல ஸ்வரங்கள். சலனா மூவ் ஆகிறது, அச்சலம்னா மூவ் ஆகாதது. அதாவது ஒரே ஒரு வெரைட்டி தான் இருக்கு. ஆனால் இந்த ரீ கா மா த அண்ட் நீ தே டேக் டிஃப்ரெண்ட் ஸ்வரஸ்தானம்ஸ். அப்போ அந்த 2 ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் 2 வகைகள். ஸோ சின்னரி பெரியரி சின்னகா. ஹவ் கேன் யூ டிஃபரன்ஷியேட்? டெக்னிக்கல் நேம்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. அது வந்து சுத்த ரிஷபம், சதுஸ்ருதி ரிஷபம். ஓகே. அதே மாதிரி சாதாரண காந்தாரம், அந்தர காந்தாரம். நமக்கு அது ரொம்ப டெக்னிக்கலாக போகணும்னா அப்படி சொல்லலாம். இல்லை சின்னரி பெரியரி, சின்னம்மா பெரியம்மா. ஆனால் சின்னப்பா பெரியப்பா கிடையாது, ஏன்னா ஒரே ஒரு பஞ்சமம் தான். மத்தியமம் வந்து 2 வகையானது. அது டெக்னிக்கலாக கேட்டிங்கன்னா சுத்த மத்தியமம், பிரதி மத்தியமம். தெய்வத்தை தான் அதே மாதிரி தான். சுத்த தெய்வதம், சதுஸ்ருதி தெய்வதம், இந்த ரீ மாதிரி தான். அதே மாதிரி கைசிகி நிஷாதம், காக்கு நிஷாதம். நம்ம ரசிகர்களுக்கு அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு தோணுச்சுன்னா சின்ன நீ பெரிய நீ. ஆனால் நம்ம ஒரு ராகம்னு ஸ்கேல் வரும்போது இந்த 7 ஸ்வரங்கள் வச்சு நிறைய பர்முடேஷன்ஸ் காம்பினேஷன் கொண்டு வர முடிகிறது இந்த வேரியஸ் ஸ்வரஸ்தானங்கள் வச்சு. ஸோ அந்த ஸ்வரங்கள் போய் எந்த ஸ்வரஸ்தானத்தை போய் ஆக்குப்பை ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ராகமும் மாறும். அடுத்த வாரம் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில உலகெங்கும் ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட் நம்ம ஸ்டுடியோக்கு வரப்போறாரு. இந்த வாரத்து மைத்ரீம் பஜத நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துகளையும் இசை பத்தின உங்களோட கேள்விகளையும் நீங்க எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. நீங்க இமெயில் பண்ண வேண்டிய அட்ரஸ் mythreambhajata@gmail.com. ஃபோன் மூலமாகவும் நீங்க உங்களோட கேள்விகளை எங்ககிட்ட கேட்கலாம். நீங்க ஃபோன் பண்ண வேண்டிய நம்பர் 9381023173. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிவேதிதா.